வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சத்யாஜி சொல்லுங்க ஜி. என்ன தியானம் பரபரப்பா ஓடிக்கிட்டு இருக்கு? வர தைப்பூசம் முன்னிறுத்தி நான் ஒரு நீற்று கடன் செய்ய போறேன் ஜி. சரி செய்யுங்க. தைப்பூசம் எதுக்கு செய்யறாங்க உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா? தெரியல, நீங்க சொல்லுங்க. சரி ப்ரோ, ஆனா இந்த மாதிரி தைப்பூசம் எதுக்கு கொண்டாடுறது தெரியாம நிறைய பேர் கொண்டாடிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம மக்களுக்கு சொன்னாதான் தெரியும். அனைவருக்கும் வணக்கம். சொன்னாதான் தெரியும் என்ற இன்னும் ஒரு அங்கத்தில் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. என் பெயர் சந்திரா. நான் உங்கள் சிப்பாங் சத்யகணேசன். சரி, இன்னைக்கு வந்து முக்கியமான ஒரு விஷயம், ரொம்ப மங்களகரமான விஷயத்தை பத்தி பேச போறோம். தைப்பூசத்தை பத்தி பேச போறோம். ஆனா நிறைய பேர் எதுக்கு தைப்பூசம் கொண்டாடுறோம், ஏன் தைப்பூசம் கொண்டாடுறோம் தெரியாமலே கொண்டாடிட்டு இருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா சத்யா, அங்க போயிட்டு மான்செஸ்டருக்கும் லிவர்பூலுக்கும் காவடி தூக்குறதும், அப்புறம் சாமி பேர்ல பாறாங்க அடி தூக்குறதும், சுருட்டு அடிக்கிறதும் இந்த மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு. சரியா, நம்ம எதுக்கு தைப்பூசம் கொண்டாடுறது முக்கியத்துவம் கொடுத்து நம்ம முதல்ல பேசுவோம். சரிங்களா? தைப்பூசம் என்றால் என்ன, அது எப்படி ஆரம்பிச்சது? ஓகே ஜி, தைப்பூசம் எதுக்கு கொண்டாடுறாங்கன்னா, நம்ம முருகன் இருக்கார்ல, முருகன் வந்து நம்ம பார்வதியோட பிள்ளை. ஓகே. ஸோ அவருக்கு வந்து அவங்க அம்மா பார்வதி வந்து ஒரு வேல் கொடுத்தாங்க. எதுக்கு வேல் கொடுத்தாங்கன்னா, சூரபத்மன் ஒரு அசுரன் தான். ஓகே. அவனை கொல்றதுக்காக அந்த வேலை கொடுத்தாங்க. ஓகே. அதுவும் வந்து எப்ப கொடுத்தாங்க? தை மாசத்துல பூச நட்சத்திரத்துல கொடுத்திருக்காங்க. ஓ, அதுக்குதான் தைப்பூசம் பேர் வந்துச்சு. ஆமா. ஓகே. சோ இது வந்து தைப்பூசம் என்றாலே முருகனுக்கு உகந்த ஒரு நாள்ன்றீங்க. ஆமா. சரி, அப்படின்னு பார்க்க போனா நம்ம வந்து அடுத்ததுக்கு வருவோம். காவடின்ற ஒரு டாபிக். இந்த காவடி எதுக்கு தூக்குறாங்க உங்களுக்கு தெரியுமா? ஜி சத்தியமா தெரியாது, நீங்க சொல்லிருங்க. ஓகே. இந்த காவடி எதுக்கு தூக்குறாங்கன்னா, ஒரு காலத்துல வந்து இடும்புன்னு ஒருத்தர் இருந்தாரு. அவரு வந்து முருகனோட பெரிய பக்தர். ஓகே. சோ முருகனுக்கு நேர்த்தி கடன் செலுத்துறதுக்கு அவர் என்ன பண்ணாருன்னா, 2 மலையை தூக்கி அவரோட காவடி அந்த ஒரு டூல், ஒரு கருவி மேல வச்சது. அதுதான் அவரு காவடின்ற ஒரு என்னது நேர்த்தி கடன் பொருள் உருவானுச்சு. ஸோ அப்படின்னு பார்க்க போனா கண்டிப்பா நம்ம மான்செஸ்டருக்கு காவடி தூக்குறதும், லிவர்பூலுக்கு காவடி தூக்குறதும் கண்டிப்பான தவறான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம இறைவனுக்கு ஒரு அருள் செலுத்தணும் அப்படின்னு நம்ம போனாலே கண்டிப்பா கடவுள் பக்தி கொண்டவங்க, இறைவனை மதிக்கிறவங்க கண்டிப்பா இந்த மாதிரி தேவையற்ற விஷயங்கள்ல ஈடுபட மாட்டாங்க. அப்படி பார்க்க போனா கூட நம்ம சொன்னல, சாமி பேர்ல பாறாங்க தூக்குறதும், சுட்டு அடிக்கிறதும். முருகன் எந்த காலத்திலயும் பாறாங்க பார்த்தது இல்ல, சுட்டு பார்த்தது இல்ல. அவரை பாத்தீங்கன்னா அவரோட ரூபத்திலேயே அழகு இருக்கும், அவர் ரூபத்திலேயே என்னது சுத்தம்ன்றது இருக்கும், அவர் ரூபத்திலேயே. அப்ப இப்ப வேல் கூட பாத்தீங்கன்னா அரியா குறுகி அகன்று நீண்டு இருக்கு. அது உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியும் ஜி. சொல்லுங்க. அந்த வேல் வந்து எவ்வளவு கூர்மையா இருக்கோ அவ்வளவு அறிவு நம்ம கூர்மையா இருக்கணும். எவ்வளவு அகந்து இருக்கோ நம்மளோட கல்வியும் அகந்து கற்றுக்கணும். ஏன் வந்து நீண்டு இருக்குன்னா, வாழ்க்கை பயணம் வந்து நீண்டு ஒரு பயணம். அருமையான ஒரு எக்ஸ்பிளனேஷன் ஜி. சோ இதனாலதான் தைப்பூசம் என்றாலே முருகனுக்கு உகந்த நாளே. சோ அது நம்மளுக்கும் சிறந்த நாள். உங்க பேர் முருகனாஜி? இல்ல ஜி, உங்க பேர் சத்யால? சரி. சோ அப்படின்னு பார்க்க போனா தைப்பூசம் வந்து முருகனுக்கு உகந்த நாள். சோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம முருகன் பக்தி கொண்டு நம்ம கண்டிப்பா கொண்டாடணும். ஸோ தேவையில்லாம சொன்ன மாதிரி நம்ம காவடிலாம் அதாவது மற்ற ஜான்ரேல மற்ற எலமெண்ட்ல நம்ம கண்டிப்பா இந்த மாதிரி விஷயத்தை செய்யக்கூடாது. ஸோ சரி, நம்ம தைப்பூசம்னு சொன்னாலே கண்டிப்பா நம்ம மனசுல வந்து மலேசியாவில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா பத்து கேஃப் தான் வரும். ஆமாவா? சோ இப்ப பாத்தீங்கன்னா பத்து கேஃப்க்கு ஏறக்குறைய ஒரு 2 மில்லியன் மக்கள் வராங்க. ஆமா ஜி, 2 மில்லியன் ப்ரோ. மலேசியால மட்டும் இல்ல, உலகத்துல இருந்து எந்த பகுதியில இருந்தோம் மலேசியால வந்து தைப்பூசம்னாலே பெரிய ஒரு கொண்டாட்டம்னால ஒரு 2 மில்லியன் பேரு தைப்பூசம் ஸ்லாங்கோர் சலாயம் பத்திரிகைகளை வந்து கொண்டாடுறாங்க. ஓகே. சோ இப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பா நிறைய நல்ல விஷயம் இருக்கு. நம்ம என்னது எக்கானமியும் சரி, நம்ம டூரிசமும் சரி, இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் மலேசியா நடக்குது. சோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பாக்குறதுனால நம்ம கலாச்சாரமும் மத்த இனத்து மக்களும் தெரிஞ்சுக்கிறாங்க. சோ அப்படின்னு பார்க்கும்போது தைப்பூசம்னா ஒரு கோலாகலமான கொண்டாட்டம், ஒரு அருமையான கொண்டாட்டம், ஒரு பக்தியான கொண்டாட்டம். இந்த மாதிரி பேசும்போது ரொம்ப நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. இருந்தாலும் இந்த மாதிரி தவறான விஷயங்கள் நடக்குது. இதை நம்ம சுட்டி காட்டினாதான் மக்களுக்கு தெரியும். சோ கண்டிப்பா இதை பத்தி நம்ம பேசி ஆகணும். கண்டிப்பா. சரி சத்யா, தைப்பூச நாளில் நிறைய நல்ல விஷயம் தான்.
ஏன்னா அது கொண்டாட்டம் தான். கொண்டாட்டம் தான். ஏன்னா நேர்த்தி கடன் செலுத்துறதுக்கு நிறைய மக்கள் வந்து ஓகே. பத்திகேஃப்க்கு வராங்க, அவங்க நேர்த்தி கடன் செலுத்திட்டு போறாங்க. ஆமா. ஆனா அப்படின்னு பார்க்க போனா நிறைய மக்கள் வந்து சேரும் போது கண்டிப்பா கெட்ட விஷயங்கள் நடக்க செய்து பாருங்களேன். கண்டிப்பா. சோ அப்படின்னு பார்க்க போனா ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தோன்னா காவடி நீங்க பாத்தீங்கன்னா எதுக்கு தூக்குறாங்கன்னா, ஒரு முருகன் பக்தனான இடும்பன் அவர் வந்து 2 மலையை தூக்கி ஒரு முருகனுக்கு நேர்த்தி கடன் செலுத்துறதுக்கு தான் காவடின்ற ஒரு விஷயம் அவர் பேர்ல தான் ஆரம்பிக்கப்பட்டது. அப்படின்னு பார்க்க போனா முருகனுக்கு செலுத்துற விஷயம் எதுக்கு மான்செஸ்டர் யுனைடெடுக்கும் லிவர்பூலுக்கு செலுத்துறாங்கன்னா தெரியல. நீங்க பாத்துருக்கீங்களா? பாத்துருக்கேன். மக்களுக்கு தெரியல, திடீர்னு அந்த மக்களுக்கு வந்து திடீர்னு ஓவர் பக்தி ஆச்சு நினைக்கிறேன். தேவையில்லாத விஷயம். காவடி வந்து மான்செஸ்டர் லோகோ போட்டு லிவர்பூல் லோகோ போட்டு தூக்கிட்டு இருக்காங்க. அதையும் தவிர்த்து சாமி பேர்ல பாராங் தூக்குறதும், பிள்ளைங்க கையில கொடுத்து சுருட்டு அடிக்க சொல்றதும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தப்பான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. சோ அப்படின்னு பார்க்க போனா எதுக்குதான் இந்த மாதிரி இப்படிதான் இந்த இடத்துக்கு நம்ம வந்தோம்னு தெரியல. சரியா? சோ வேற வேற பிரச்சனைகளும் இருக்கு. தண்ணி அடிக்கிறாங்க ப்ரோ. ஆமா ப்ரோ, தண்ணி அடிச்சிட்டு போறாங்க. சரியான தவறான விஷயம். முருகன் வந்து ரொம்ப பக்தியான கடவுள். நம்ம பக்தியை செலுத்துறதுக்கு வந்து மனசு நிறைஞ்சி அவரை நினைச்சு நம்ம இருக்கும்போது தான் அவர் மேல நம்ம வந்து அந்த பக்தியும் அந்த காணிக்கையும் கரெக்டா போய் அவர்கிட்ட சேரும். அந்த மாதிரி இருக்கும்ல, மக்கள் வந்து தண்ணி அடிச்சிட்டு வராங்க, தண்ணியை விக்கிறாங்க. அதனாலதான் உண்மைதான். அதனால வந்து இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து ஒரு நெகட்டிவான இம்பாக்ட் கொடுக்குது தைப்பூசத்துல. ஆமா, நம்ம பார்க்க போனா நம்ம ஒரு நல்ல விஷயத்துக்கு போனோம்னா கண்டிப்பா நம்ம தண்ணி அடிச்சுக்கிட்டு போறது, நம்ம ஏன்னா தண்ணி அடிச்சுட்டு போறவங்க ஏதோ நல்ல நிலையில யோசிக்க மாட்டாங்கன்றது நமக்கு நிதானமா இருக்க மாட்டாங்க. அதுவும் கோயிலுக்கு தண்ணி அடிச்சு போறது நல்ல விஷயம் இல்ல. வேற பாத்தீங்கன்னா, நீங்க ரதத்துக்கு கூட போயிருக்கீங்களா? ஒரு 2-3 வாட்டி போயிருக்கேன் ப்ரோ. சரி, இப்ப நீங்க ரதத்துக்கு கூட போனீங்கன்னா கண்டிப்பா நீங்க பாப்பீங்க சுத்திலும் அது கண்டிப்பா ரதம் போயிட்டு இருக்கோம். ஆமாவா? ஆனா அந்த இடத்துல சில தப்பான விஷயங்கள் நடக்குது. பாத்தீங்கன்னா மோட்டர்ல இருக்கிட்டு புடுங்க கச்சா பண்றதும், ரதம் போற இடத்துல பிளாக்கெட் போடுறதும், அப்புறம் எங்க எந்தெந்த ஏரியால வந்து சட்டம் இல்லாம அவங்க போய் இந்த பாக்கியம் 5 லிங்கம் 10 லிங்கம் பாக்கியம் வாங்குறது, இந்த மாதிரி காட்டல். சோ இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடந்துகிட்டு இருக்கு. இதுலயும் முக்கியமான பெரிய விஷயம் என்னன்னா குப்பை. இப்ப நீங்க தைப்பூசம் சொல்ல போனாலே அடுத்த நாள் என்ன வருது நியூஸ்ல, இத்தனை 100 டன் குப்பை வெளியாக்கிட்டாங்க, குப்பை போட்டிருக்காங்க. இதனால எம்பி ஸ்லாயாங்கும் சரி, அவங்க கூட இருக்கிற கான்ட்ராக்டர் கேடிபியும் சரி, நிறைய போஸ்டிங், நிறைய தப்பான விஷயங்கள் தான் வெளியாக்கிட்டு இருக்காங்க. சோ அப்படின்னு பார்க்க போனா இதெல்லாம் யாரு தப்பு? நீங்க தைப்பூசம் போயிருக்கீங்க, சரி நான் உங்களை கேக்குறேன், நீங்க வந்து தைப்பூசத்துல யாரோ கீழே குப்பை போட்டுட்டாங்க, என்ன பண்ணுவீங்க? கண்டிப்பா சொல்லணும் ப்ரோ, கண்டிப்பா தொகை பண்ணணும். ஏன்னா இப்ப நீங்க குப்பை பாத்தீங்கன்னா அங்க வேலை செய்யற ஒர்க்கர்ஸும் சரி, சில நிறைய என்ஜிஓஸ் வந்து இறங்கி நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆமா, குப்பையை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்காக. ஆனா அதே சமயத்துல மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு உருவாகணும். இது நம்ம கோயில், நம்ம கொண்டாட்டம், நம்ம தைப்பூசம், நம்ம ஏன் குப்பை போடணும்? நம்ம சொந்த வீட்டுல குப்பை போடுவோமா? உண்மைதான். நமக்கு சொந்த வீட்டுல போயிட்டு சாப்பிட்ட குப்பையை தூக்கி போயிட்டு கீழே போட்டு அப்படி சும்மா நடந்து போவோமா? இல்ல, நம்ம அம்மாக்கு பயந்துட்டு குப்பை போட மாட்டோம், நம்ம சாமிக்கு பயப்படாம இருக்க முடியாதுல்ல. ஆமா. இந்த மாதிரி விஷயங்கள், நிறைய தப்பான விஷயங்கள் நடக்கிற சமயத்துல கண்டிப்பா இதுக்கு ஒரு ரைட் அண்ட் ஸ்டாப் போடுறதுக்கு வந்து கண்டிப்பா இருக்கணும். அந்த மாதிரி நடத்துறதுக்கு தான் ஒரு நல்ல கூட்டுறவு அல்லது ஒரு கபுங்கன் பிரசத்வான் ஹிந்து அப்படி சொல்லிதான் தைப்பூசம் டாஸ்க் ஃபோர்ஸ் என்றது 11 வருஷத்துக்கு முன்ன உருவாக்கப்பட்டது. 11 வருஷம். போன வருஷம் தான் 10 வருஷம் அனிவர்சரி முடிச்சாங்க. இந்த வருஷம் வந்து 11 வருஷம். ஸோ நிறைய என்ஜிஓ சரி, அதாவது கோயில் தேவஸ்தானங்களும் சரி ஒன்று சேர்ந்து இந்த விஷயம் தைப்பூசத்தை எப்படி ஒழுங்கா கொண்டாடுறதுன்னு சொல்லிட்டு இந்த ஒரு நெறியில தான் அவங்க எடுத்து போறாங்க. ஸோ இவங்களை நம்ம போய் பார்த்து கண்டிப்பா ஒரு இன்டர்வியூ வச்சிருப்போம், முக்கியமான மக்கள். ஸோ இந்த துடுக்க கண்டிப்பா நீங்க பாருங்க. இன்னும் கொஞ்சம் சந்திப்போம். ரொம்ப சிம்பிளான ஆப்ஜெக்டிவ் தான். என்னன்னாக்க வி வாண்ட் இந்துக்கள் வந்து தைப்பூசத்தை சரியான வழியில கொண்டாடணும். மற்றபடி கோயிலுக்கு தைப்பூசம் திருவிழாக்கு வர்ற பக்தர்கள் வந்து நிம்மதியா வந்து சாமி கும்பிட்டு போகணும். இதுதான் மெயின் ஆப்ஜெக்டிவ். இது ஏன் ஆரம்பிச்சோம் அப்படின்னாக்க, அந்த காலகட்டத்துல ஒரு 11 வருஷத்துக்கு முன்ன 12 வருஷத்துக்கு முன்ன வந்துட்டு பார்த்தோம்னா நிறைய தேவையில்லாத விஷயங்கள் நடக்கும் தைப்பூசத்துல.
நம்ம எல்லாம் முகம் சுழிச்சிட்டு போவோம், ஆனா எதுவும் செய்ய மாட்டோம், நமக்குள்ளே பேசிக்குவோம். ஸோ இந்த நமக்குள்ளே பேசிக்கிறது வந்து கொஞ்சம் வெளியே பேச ஆரம்பிச்சோம். நாங்க வந்து யாருன்னு பார்த்தோம்னாக்கா ராமாஜி, YB குணராஜ், அப்போ வந்து அவர் அலி மஜேரிஸா இருந்தாங்க, அப்புறம் ASP முத்து கோம்பால இருந்தாங்க, IPD கோம்பால இருந்தாங்க, அப்புறம் மற்ற மற்ற இயக்கங்கள், இந்து இயக்கங்கள் எல்லாம் பேசணும். அது வந்துட்டு சரி நம்ம வந்து இதுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு தான் நம்ம ஆரம்பிச்சோம். ஸோ ஆரம்ப காலத்துல யாரெல்லாம் இருந்தோம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா குஜராத் தேஜி சமாஜ், இந்து சேவை சங்கம், மலேசியா இந்து சங்கம், இந்து தர்ம மாமன்றம், அப்புறம் சில கோயில்கள் மற்றும் மற்ற இந்து இளைஞர் இயக்கம், இப்படி அமைப்புகள் சேர்ந்து ஆரம்பிச்சோம். பாத்தீங்கன்னா இந்த 11 வருஷத்துல இப்ப நிறைய பேர் அவங்களும் இணைஞ்சிருக்கிறாங்க. இப்பயே நம்ம வந்து பார்த்தோம்னாக்கா தைப்பூசம் டாஸ்க் ஃபோர்ஸ் மெயின் டாஸ்க் 3 விஷயமா இருக்குது. அதுல ஃபர்ஸ்ட் வந்து கிரியேட்டிங் அவேர்னஸ். ஸோ ஆரம்ப காலகட்டத்துல நம்ம வந்துட்டு போஸ்டர்ஸ், பேனர்ஸ் பிரிண்ட் பண்ணி டிஸ்ப்ளே பண்ணிட்டு இருந்தோம். பட் அது அப்படியே ஒரு இவால்வ் ஆகி இப்ப வந்து அது ரீல்ஸ், மீம்ஸ், போஸ்டர்ஸ், போஸ்டர்ஸ் அப்படியே போய்கிட்டு இருக்குது. தைப்பூசம் டாஸ்க் ஃபோர்ஸ் செஞ்ச வேலையை இப்ப நிறைய பேர் எடுத்துக்கிட்டாங்க, கையில எடுத்து செய்யறாங்க. குறிப்பா சொல்லணும்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவே வந்துட்டு ரீல்ஸ் போடுறாங்க. அந்த தைப்பூசம் சமயத்துல சிக்கு புக்கு ரயில்லாம் செய்யாதீங்க, முகமுடியெல்லாம் போட்டு போகாதீங்க, ஹார்ன்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாங்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியா. அதை பார்க்க நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது வந்து கண்டிப்பா நம்மளோட இன்ஃபுளுன்ஸ் தான். இது வந்துட்டு ஏன்னா ஆரம்ப காலத்துல நம்ம தான் செஞ்சோம். இப்ப இதை பார்த்து மெயின்ஸ்ட்ரீம் மீடியா செய்யறாங்க. மெயின்ஸ்ட்ரீம் மீடியா செய்யறதை பார்த்து நிறைய சோஷியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு மாற்றம். அவேர்னஸ்க்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா கிளீன்லினஸ். அதுக்குதான் வந்துட்டு ஒரு 5 வருஷம் 5 வருஷமா கிளீன் தைப்பூசம் நம்மோட இணைஞ்சு செயல்படுறாங்க. இந்த வருஷம் சுச்சி மலேசியா இணைஞ்சிருக்கீங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு எது காட்டுனாக்கா இந்த அவேர்னஸ் வந்து பரவலா போயிட்டு இருக்கு. நிறைய பேருக்கு நம்மளும் ஏதாச்சும் செய்யணும் நம்ம சமுதாயத்துக்கு சமயத்துக்கு அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கு. ஸோ ஐ எம் சீயிங் இட் பாசிட்டிவ்லி. அதாவது யங்ஸ்டர்ஸ் வந்து இவன் நம்ம பாக்குறதுக்கு என்னமோ ஒரு மாதிரி இருந்தாலும் அடி மனசுல வந்துட்டு ஒரு ஆதங்கம் இருக்கு, நம்ம சமுதாயம் நல்லா இருக்கணும்னு ஒரு ஆசை இருக்குது. ஸோ இறங்கி வேலை செய்யறாங்க. இந்த தைப்பூசம் அப்படின்னு பார்த்தோம்னா மலேசியா பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய திருவிழா. இதுல வந்துட்டு இந்துக்கள் வந்து பக்தர்களா நம்ம வந்துட்டு கொண்டாடினாலுமே கூட பட் நிறைய விஷயங்கள் வந்து இதுல இன்வால்வ் ஆகுது. உதாரணத்துக்கு டிரான்ஸ்போர்ட் மினிஸ்ட்ரி இன்வால்வ் ஆகுறாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா டிராபிக் கண்ட்ரோல், சேஃப்டி, போலீஸ் இன்வால்வ் ஆகுறாங்க. அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா உணவு விலை கூட இருக்குது. இப்ப கன்சியூமர் மினிஸ்ட்ரி ஏஜென்சி இன்வால்வ் ஆகுறாங்க, டூரிசம் இன்வால்வ் ஆகுறாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் இன்வால்வ் ஆகுறாங்க. இது வந்து எக்ஸ்டர்னல். இப்ப நமக்குள்ளேயே பார்த்தோம்னாக்க கோவில் நிர்வாகம், இந்து இயக்கங்கள் மெயினா இன்வால்வ் ஆகுறோம். ஸோ ஒவ்வொருத்தரும் ஒரு பொறுப்பு இருக்கு. இந்த கோயில் நிர்வாகம் என்ன செய்யணும் அப்படின்னாக்க பழைய மாதிரியே யோசிக்காம இளைஞர்களை இணைத்துக் கொண்டு வேலை செய்யணும். இப்போ பத்திகேஸ் பாத்தீங்கன்னா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்க நம்ம கூட இணைஞ்சு லாங்வாங்கி போலீஸ், IPD சந்தூல் அண்ட் IPD கோம்பா, இந்த 3 போலீஸ் நிலையங்களும் நம்ம இணைஞ்சு ஒத்துழைப்பு தருவாங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட் தவிர்த்து மஜ்லிஸ் பண்டாரம் ரொம்ப பெரிய ரோல் பிளே பண்றாங்க. ஏன்னா அவங்க தான் ஹோல் திங் மேனேஜ் பண்ணுவாங்க. சோ அவங்களும் நம்ம கூட க்ளோஸா வேலை செய்யறாங்க. அவங்க நம்ம கொடுக்கிற சில ஆலோசனைகளை ஏத்துக்கிறாங்க. உதாரணத்துக்கு நம்ம சொல்லியிருந்தோம் சில பொருட்கள்லாம், தேவையற்ற பொருட்கள்லாம் தடை செய்யணும், ஆல்கஹால், அப்புறம் நான்வெஜ் ஃபுட், அண்ட் தென் அந்த ஃபேன்சியான வீக், அவர் ஃபேன்சியான மாஸ்க், லேசர் பாயிண்டர், அந்த ஹார்ன் இருக்கும், பெரிய சத்தம் போடுற ஹார்ன். ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுடைய திருவிழாக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம். அங்க விற்பனை செய்யறதுனால தான் ஆளுங்க வாங்குறாங்க. ஸோ விற்பனை தடை பண்ணிட்டாக்க ஆள் வாங்க மாட்டாங்கல்ல. ஸோ அந்த அடிப்படையில் நம்ம கோரிக்கையை வைத்தோம், வச்சுக்கொண்டாங்க. மிக முக்கியமா எல்லாரும் அவங்க வந்து நீங்க சுத்தி பார்க்க வரதா டூரிஸ்டா இருக்கலாம், டிவோட்டிஸா இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம். ஒரு விஷயத்த கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். என்னன்னாக்க இது வந்துட்டு நாட் ஜஸ்ட் நியர்லி a festival, it's a religious festival. இது வந்து ஒரு சமய திருவிழா. சோ சமயத்துக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும், மதிப்பு கொடுக்கணுங்கிறத மனசுல பதிய வச்சுக்கிட்டோம்னாக்க எல்லாரும் சரியா நடந்துக்கலாம். இரண்டாவது வந்துட்டு அங்க வந்துட்டு பத்துமலையா இருக்கலாம் அல்லது மற்ற இடங்களா கூட இருக்கலாம். நீங்க வந்து தைப்பூசத்துக்கு சாமி கும்பிட்டீங்க, அடுத்து என்ன செய்யறது தெரியல, கான்டாக்ட் பண்ணுங்க, நம்மள டாஸ்க் ஃபோர்ஸை கான்டாக்ட் பண்ணுங்க, வந்து நம்மளோட இணைந்து இந்த பணிகள் செய்யுங்க. நம்ம வந்து சேர்ந்து சுத்தப்படுத்தலாம், சேர்ந்து அவேர்னஸ் கிரியேட் பண்ணலாம், நிறைய விஷயம் செய்யலாம். அடுத்து வந்துட்டு நாம எப்படி நடந்துக்கிறோம் பொறுத்து தான் அடுத்தடுத்த ஆண்டுலாம் இருக்க போகுது. சோ நாம வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு எந்தவித பிரச்சனையும் இல்லாம சுமூகமான முறையில இதை வந்து கொண்டாடுறதுக்கான வழிவகையை பார்க்கணுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஃபியூச்சருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இன்னொரு விஷயம் என்னன்னாக்க we humbly request everyone to use public transport. பாத்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் மினிஸ்ட்ரி வந்துட்டு ஃப்ரீயா ட்ரெயின் கொடுக்குறாங்க, அதை யூஸ் பண்ணிக்கோங்க, அந்த ஃபெசிலிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. பஸ், டிரான்சிட் பஸ் கூட இருக்குது ஃப்ரீயா, அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுங்க. ஜி அருமையான வீடியோ பார்த்தோம். நான் நம்புறேன் கண்டிப்பா மலேசியாவில் இருக்க தமிழ் மக்கள் வந்து ஒன்னா வந்து இந்த தைப்பூசத்தை வந்து மகிழ்ச்சியா கொண்டாடுவாங்க நம்புறேன். மகிழ்ச்சியோட மட்டும் இல்லை ஜி, நம்ம பக்தியாவும் கொண்டாடணும், சுத்தமாகவும் கொண்டாடணும். ஸோ தைப்பூசம் டாஸ்க் ஃபோர்ஸ் கூட சேர்ந்து, சூச்சி மலேசியா கூட சேர்ந்து இந்த வருஷம் நம்ம சொன்னாதான் தெரியும்ன்ற டீமும்
கண்டிப்பா தைப்பூசத்துக்கு போய் நம்ம குப்பை அள்ள போறோம். நிறைய விஷயங்கள் அங்க நடந்துகிட்டு இருக்கப்ப நம்ம கண்டிப்பா எங்க குப்பை இருக்கோ அந்த விஷயத்த பொறுக்க போறோம். சோ நேர்த்திக்கடன் முடிச்சுட்டு நான் உங்களை பார்க்க போறேன்னா கண்டிப்பா ஜி, நேற்றுக்கடை முடிச்ச வேகத்துல அந்த படிக்கட்டு இறங்கி வந்து கண்டிப்பா என் சேவையை செய்வேன். படிக்கட்டு வந்து இறங்கி வந்தோட இல்ல ஜி, நம்ம வந்து கண்டிப்பா கோயில் வளாகத்துக்கு வெளியதான் நம்ம சூசி தைப்பூசம் நடக்குது. ஓகே. சோ நம்ம நூற்றுக்கணக்கான மக்கள் வந்து குப்பாளிக்கிட்டு தான் இருப்பாங்க. மறக்காம நீங்களும் மக்களே மறக்காம கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணி உங்க ஆதரவை செலுத்துங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் கீழே தான் இருக்கு. சோ சூசி தைப்பூசம் உங்களை சந்திக்கிறோம். சோ இந்த தடவை தைப்பூசத்தை பத்தி மக்களுக்கு விளக்கியாச்சு, நிறைய தெரிஞ்சுக்குவாங்கன்னு நினைச்சுக்கிறேன். இந்த வருஷம் தயவு செஞ்சு மான்செஸ்டர் லிவர்பூல் காவடிலாம் தூக்காதீங்கப்பா. நானும் ஒரு பாட்டு படிக்கிறேன் ஜி. என்ன பாட்டு? சுற்றம் இன்று நமக்கு. சரி, நீங்க தப்பா பாடுறீங்க. பரவாயில்ல, அவர் பாட்டு முடிச்சு நீங்க கத்துக்குவாரு. பட் மறந்துடாதீங்க, பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, பிடிக்கலனா காமெண்ட் போடுங்க. எப்போதுமே பேச்சு வார்த்தை ஓடிக்கிட்டு இருக்கணும். இதுதான் உங்கள் சொன்னாதான் தெரியும்.